வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுகிறேன். ஸோ டுடே என்ன டாபிக் அப்படின்னா, டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான டேபிளில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் அதோட ஜிஎஸ் கொஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஜிஎஸ் கொஷின் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி கிளாஸ் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணுற எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அதே தான், நான் இன்டர்வியூ போஸ்டிங் இது ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஒரு 10th ஸ்டாண்டர்டில் ஜிஎஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஓகே, நம்ம கிளாஸ் எவ்ரி இயர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரிசல்ட் எப்படி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்டர்வியூ கிளாஸ்லேயும் ரிசல்ட் இருக்குது. நான் இன்டர்வியூ இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி போட்ட நான் இன்டர்வியூவில் நிறைய பேர் ரிசல்ட் வாங்கியிருக்காங்க. முனிசிபாலிட்டியில் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஆர்டரே வாங்கிட்டாங்க. நேற்று வெளியிட்ட டிப்ளமோ லெவல் கிராஜுவேட்டில் ஒரு சில எக்ஸாமுக்கு மட்டும் ஸ்டே வாங்கியிருக்காங்க, இன்னொரு எக்ஸாமுக்கு விட்டுருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நம்மக்கிட்ட செலக்ட் ஆகிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் நம்மக்கிட்ட செலக்ட் ஆகி நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் ஜிஎஸ்சில் அதாவது 70 கொஷினுக்கு மேலே எடுத்து டாப் ஸ்கோர் கம்யூனலில் அவங்கவுங்க கம்யூனலில் 4வது ரேங்க்கு 3வது ரேங்க்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்கும். ஸோ ரிசல்ட்டை சொல்லிட்டேன். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் 100 கொஸ்டின் ஈஸியாக எப்படி நம்ம படிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறேன், அதை எப்படி நம்ம நடத்துகிறோம், அதை பற்றி தான் கிளாஸ் டீட்டெயில் சொல்லிடுறோம். சரியா? ஓகேவா ஃபஸ்ட்டு மொத்தம் 7 யூனிட்டாக கொடுத்துட்டான் டிஎன்பிசி. சரியா? ஜிஎஸ் 7 யூனிட். ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்குறான்னா 5 கொஸ்டின் கேட்குறான். 5 கொஸ்டினில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி பிரிச்சுடுறாங்க. இதில் எதில் 2 கொஸ்டின் வரும்னு உங்களால் சொல்ல முடியாது. பட் என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். பாட்னி, சுவாலஜியில் ஒவ்வொரு கொஸ்டின் தான் வரும். சரியா? ஸோ இதை எப்படி படிக்க வைக்கணும்? சயின்ஸுக்கு நீ 5 கொஸ்டினுக்காக ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நீ படிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் உனக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சி விடுவேன். அந்த மெட்டீரியல் மட்டும் ஃபஸ்ட்டு படி. 5 கொஸ்டின் கண்டிப்பாக 3 கொஸ்டின் அந்த மெட்டீரியல் தான் வரும். அந்த மெட்டீரியல் எத்தனை பேஜ் இருக்கும் அப்படின்னா ஒன்லி 40 பேஜ் தான் இருக்கும். சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 40 பேஜ் தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இருக்கும். அதை நானே கிளாஸ் எடுத்து உன்னை மக்கப் பண்ண வச்சுருவேன். ஸோ அதிலிருந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். செகண்ட் பார்த்தோம்னா ஜாகிரஃபி எப்படி கிளாஸ் எடுப்போம் அப்படின்னா 5 மார்க்கு தான். ஸோ ரொம்ப லோ மார்க்கு தான். ஸோ 5 மார்க்குக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் உனக்கு அனுப்புகிற மெட்டீரியல் டிகிரி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலை வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த மெட்டீரியல் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் 10th ஜாகிரஃபி தான் இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து நம்ம கிளாஸ் எடுத்து இந்த 5 மார்க்கில் அப்படியே கவர் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. 10 கொஸ்டின் இந்த 10 கொஸ்டின் ஹிஸ்ட்ரியில் நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து 4 மார்க்கு, ஐஎன்எம்லேருந்து 6 மார்க்கு. அப்போ ஹிஸ்ட்ரி எப்படின்னா, அனுப்புன மெட்டீரியல்லேருந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கிளாஸு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் 6 கொஸ்டின்னால ஐஎன்எம் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம உங்களுக்கு அனுப்புன அந்த மெட்டீரியல் ப்ளஸ் என்ன பண்ணுறோம் 12th 10th அதுக்கப்புறம் 8th இந்த 3ஐயும் சொல்லி நம்ம லைன் பை லைனாக எடுத்து கிளாஸ் முடிச்சு கொடுத்துருவோம். ஹிஸ்ட்ரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா அனுப்புன மெட்டீரியல் ப்ளஸ் 11th 6th 7th இதை முடித்தோம்னா நமக்கு ஓவரால் இந்த ஹிஸ்ட்ரி 10 கொஸ்டினுமே கவர் ஆகும். கண்டிப்பாக 10 கொஸ்டின் அடிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பகத்தை தவிர நீ எங்கே படித்தாலும் ஃபுல் ஸ்கோர் அடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் செக்யூரே கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல், டேபிள், பார்ட், அமெண்ட்மெண்ட்டு, அதை தாண்டி மெட்டீரியல், அதுக்கப்புறம் 12th 10th 11th அண்ட் 6 to 9th ஒன்லைனர் உனக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை மட்டும் நீ படித்தா போதும். ஓகேவா? உனக்கு கிளாஸையும் நான் எடுத்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்கனாமிக் அண்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் 11th நம்ம புக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட மெட்டீரியல் மொத்தமே 4 பேஜ் தான் இருக்கும். 11th எக்கனாமிக்கு அந்த 4 பேஜிலேருந்து கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் வரும். அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். 10 கொஷினுக்கு நம்ம இங்கே 2 கொஷினை கவர் பண்ணிட்டோம்னா அடுத்து 11th 10th அதுக்கப்புறம் ஒன்லைனர் இதெல்லாம் நான் உனக்கு கிளாஸ் எடுப்பேன். சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்டு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கல்ச்சரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவிரான்ற புக் இருக்கும், அதுக்குள்ளே போய் ரீச் பண்ணணும். ஸோ அப்படி தான் நம்ம இந்த ஸ்கோர் கவர் பண்ண முடியும். அடுத்து மேத்ஸில் 25 பார்த்தீங்க அப்படின்னா அவனே கொடுத்துருக்கேன். ஆப்டிடியூட் 15, ரீசனிங் 10 கொடுத்துட்டான். டாபிக் வைஸாகவே கொடுத்துட்டான். ஸோ அதை ஈஸியாக நம்மளோட நோட்ஸ் மட்டும் ஒரு 40 பேஜ் இருக்கும், அதை மட்டும் நீ படித்தாலே போதும். நான் கிளாஸ் எடுப்பேன். ப்ளஸ் எனக்கு என்ன வேணும், நீ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நான் டெஸ்ட்டு உனக்கு கொடுப்பேன். சரியா? டெஸ்ட்டு எப்படி சார் நடத்துவீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச மணியும் அந்த டாபிக் சம்மந்தமாக ஒரு டெஸ்ட்டு கொடுப்போம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 10th தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 10th லைன் பை லைனாக படிக்க வச்சு உனக்கு 10th தான் ஸ்கோர் பண்ண 40% கொஷின் ஜிஎஸ்சில் பார்த்தா அப்படின்னா 10th இந்த சோசியல் சயின்ஸ் தான் அடங்கும். அந்த 10th சோசியல் சயின்ஸில் என்ன பண்ணோம், தரவாக உன்னை படித்து டெஸ்ட் போட வச்சிடும். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் ஆகும். சரியா? ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்கும், அதை தாண்டி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஒன்று இருக்குது பாரு, 100 கொஷின் அதுவும் உனக்கு எடுத்து அது எலிஜிபிள் ஆனால் தான் நீ உள்ளேயே வருவேன். அப்போ அந்த எலிஜிபிள் 100 கொஷினும் கிளாஸ் எடுத்துருவோம். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உனக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 3/4/2025. கிளாஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 to 6:30.
இதை தாண்டி 9:30 இப்போ கிளாஸ், முன்னாடி 10:30 போட்டேன், 9:30க்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஆர் ஏதாவது ஒரு ஜிஎஸ் கிளாஸும் இருக்கும். அதுக்கும் நீ தயாராக தான் இருக்கணும். சரியா? ஈவினிங் ஒரு கிளாஸ் கால்ஃபருக்கு அப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மட்டும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் 7,000 ஆமாம். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் 9790521874, ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர் 9790521874. சரியா? கண்டிப்பாக வந்து நீ ஜிஎஸ் படிக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்துரு. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான் ஜிஎஸ் படிக்காமல் நிறைய பேர் வந்துட்டு நம்ம மேஜர் ஸ்ட்ராங் ஏற்றிட்டு போகிறேன். ஆனால் ஜிஎஸ் தான் ஒரு ரிசல்ட்டை தீர்மானிக்கும். நான் ஜிஎஸ் மட்டுமே எடுத்து இவ்வளோ ரிசல்ட்டு காமிச்சிருக்கேன். சரியா? ஸோ அதனால் ஜிஎஸ்ஸை ஸ்ட்ராங்காக படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணு. கண்டிப்பாக உனக்கு 100க்கு 80 செக்யூர் நான் கொடுக்குறேன். 100 கொஸ்டினுக்கு 80+ செக்யூர் நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ அப்போ நான் ஒரு மெத்தடாலஜி தானே கிளாஸ் எடுக்க முடியும். சும்மா ஏனோ தானோ நான் இந்த பண்ணுறேன், நான் இப்படி இருக்கேன், இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இல்லை. இதுதான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் 2016 அவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறேன். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நம்ம ஸ்டூடெண்ட் அவ்வளோ ரிசல்ட் காமிக்கிறாங்க. ஜிஎஸ் தான் தீர்மானிக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன்னா வேகமாக ஜாயின் பண்ணு. சரியா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிளாஸ் டிஸ்போஸ்.